ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவளோட எதிர்பார்த்த பிக் பாஸ் சீசன் 7ஓட ப்ரோமோ 2 வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ 2வில் வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபேமிலி டாஸ்க்கு அண்ட் ஃப்ரீசிங் டாஸ்க் வந்து நடந்தது இல்லையா, அதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, கண்டஸ்டண்ட்டோட ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ் நிறைய ஐடியாஸ், நிறைய வந்து இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐடியா வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ என்ன தான் ஐடியாக்கள் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாலும் கூட கிட்டத்தட்ட வந்து நாட்கள்லாம் நெருங்கினதுனால இதுக்கப்புறம் எந்த விதமான கேம் பிளான் சேஞ்ச் பண்ணி ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். பட் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஓகே, நம்ம இந்த தப்பு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணமாக வந்து இருந்தது. இதனை தொடர்ந்து ப்ரோமோ 2வில் வந்து பார்த்திங்கன்னா, விக்ரம் அவர்களை வந்து உங்களோட ஃபேமிலியில் அவங்க சொன்னது வந்து உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருந்தது, எது ஏற்புடையதாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, விக்ரம் அவர்கள் வந்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், கேட்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. எந்த விதமான ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அது உன்னுடைய ஓன் டெசிஷனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் அவர்கள் சொல்லும்போது, அதுக்கு வந்து கமல்ஹாசன் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நம்பலாம், ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து சாஞ்சிடக்கூடாது அவங்க பக்கமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தக்லைப்பை வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதனை தொடர்ந்து விக்ரம் பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர் சொன்னாலும் கூட, என்னதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி எல்லாரும் வந்து இப்படி இருக்காதப்பா, இப்படி பண்ணாதப்பா, இப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1000 தடவை சொன்னாலையும், நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காப்புல விக்ரம் அவர்கள். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே தான் போகிறாரு. அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுட்டு போயிருந்தாவது நல்லா இருந்திருக்கும். அவங்க சொல்லி இவங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. அதுக்கடுத்தா பூர்ணிமா வந்து கேட்கும்போது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவ்வளோ தூரம் வந்து இப்போ சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே ஒரு வேளை எங்களோட ஃபேமிலியெலாம் வந்து இப்படி விளையாடாதமா, இப்படி பண்ணுமா, இப்படி செய்யாதமா அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் ஒன் ஆஃப் தி டாப் 5 ஃபைனலிஸ்ட்டாக வந்து இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து கமல் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ நீங்கள் வந்து டஃப் காம்படிட்டராக வந்து இல்லையா, இல்லை டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து லீக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து வெறியாக தான் இருக்காங்க. இந்த பக்கம் மாயா அண்ட் பூர்ணிமாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கமல் சார் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியே வந்து சப்பக்கட்டாக கட்டிகிட்டு இருக்காப்புல கமல் சார். ஸோ இதனை தொடர்ந்து மாயா அவர்களை வந்து கேட்குறாங்க. மாயா அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது, ஏற்புடையாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாயா சொன்னது, ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்பாதீங்க, நிறைய வந்து பேக் பைட்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. அழுதுட்டும் வந்து போயிருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து சொல்லியிருக்கும்போங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கேம். இந்த கேமுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணும், இந்த கேமுக்கு வெளியே தான் இருக்கணுமே தவிர நீங்கள் கேமில் வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனை தொடர்ந்து எந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ப்ரோமோ 2ல் காட்டப்பட்டது இதுதான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொருத்தவங்க சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.